அடடடடா, இதுதாங்க பார்வதி. இதுதான் பார்வதி. வெளியில பார்வதிக்கு முட்டு கொடுத்து ஒரு கும்பலே கதறிக்கிட்டு இருக்கு. திவ்யா மார்க் பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பெண் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா, இங்கே இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பண்ணது எல்லாமே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏமா உன் பிஆர் கும்பல் வந்து உனக்காக மாசான எடிட்லாம் போட்டு அவங்க ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா நீ பண்ண தப்பெல்லாம் வந்து இப்படி வெட்ட வெளிச்சத்தில் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, ஓகே, நீ சொல்லிட்ட. நீ சொன்ன விஷயத்தில் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பேசிடுவோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோ வரும். முதல்ல ப்ரோமோ பார்த்துடலாம். இன்றைக்கான 3 ப்ரோமோ போட்டாங்க. 2 ப்ரோமோ வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எபிசோடில் ஒன்றும் இருக்காது, அப்டேட் வந்துருச்சு. அந்த 2 ப்ரோமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பீடையினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை பேசுவோம். நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. டைம் கிடைக்கும் போது நான் போட்டுகிட்டே இருக்கேன், மன்னிச்சிருங்க. நேரம் தவறி போடுறது ஏன் தப்பு தான். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஹாலில் உட்காந்து எங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் பல முறை சொல்லியும் வந்து அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். அண்டு தம்பி பாப்பா குழந்தைய அடக்க முடியுமா? முடியாது இல்லையா? சரி, 2வது ப்ரோமோ. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வராரு. வந்தோடனே வேறு மாதிரியான ஒரு கெட்டப்பில், எதுக்கு இந்த கெட்டப்புன்னு தெரில. எதனா படத்துக்கு வந்திருக்காரா இல்லை என்னன்னு தெரில. அமிதாப் மாமா மாதிரியே இருக்காப்புல அப்படியே பார்க்குறதுக்கு. இந்த ஒரு படத்தில் வர அந்த அமிதாப் மாமா அந்த கேரக்டர்லேயே இருக்காப்புல விஜய் சேதுபதி. ஏன் இதை சொல்கிறேன்னா, யாரை கேட்கணுமோ அவர் கேட்க மாட்டார். எப்பயுமே எந்த வாரமும் அவர் கேட்கவே மாட்டார். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுவார். நம்ம சேச்சி கூட மொழி பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம அதையும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஒன்றும் இல்லை. வந்தாப்புல ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ, குடும்பத்துலேருந்து வந்தாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இவங்க இதை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா போய் கேட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. 2வது ப்ரோமோ, பார்வதிக்கும் கமருதனுக்கும் ஒரு பிரச்சனை நேற்றுலேருந்தே போய்கிட்டு இருக்குங்க. அதாவது நேற்று நைட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அவங்கள பற்றி பேசியிருப்போம். 2 பேருக்கு நடுவில் வந்து அந்த லவ்வில் லைட்டாக விரிசல் விழுந்துச்சு. என்றைக்கு பார்வதியோட அம்மா வந்து இத்தனை நாள் இந்த கழிச்சடை பண்ண எந்த விஷயத்தையும் அவங்க பெருசாக எடுத்துக்கலையோ, இனிமேலும் இந்த லவ் ட்ராக் வந்து பார்வதிக்கு தேவையில்லை, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கமருதனை கழட்டி விடணும். கழட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அவன் ட்ரிகர் பண்ணலாம். அவனை வந்து எதனா ஒன்று சொன்னால் அவன் ட்ரிகர் ஆயிடுவான். இதே தான் திவ்யாக்கிட்டே அவன் பண்ணுறா. அடுத்து நம்ம அதை பேசுவோம். ஸோ கமருதனை ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, உனக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், உனக்காக நான் கில்ட் ட்ரிப் ட்ரை பண்ணுறாங்களாமா, அவனை வந்து கில்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாமா. பல இடங்களில் உனக்காக நான் நின்றுருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட நீ எனக்காக நின்றதே கிடையாது. அதனால் நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கவே இல்லை. பெஸ்ட் பர்ஃபார்மரில் கூட நான் உனக்கு விட்டு கொடுத்து தான் நீ அந்த செகண்ட்ஸில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, நீன்றதுனால தான் நான் ஆர்கியூ பண்ணலை. வேறு யாராவது இருந்தால் நேரம் நான் ஆர்கியூ பண்ணி நான் போய் விளையாண்டு நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கி வீட்டு தலையாக வந்திருப்பேன். யார்? நீ. என்னதான் நீ நல்லா போனாலும் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க மாட்டானுங்க. அது வேற கதை. ஏன்னா நீ பண்ண ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு கமருதனும் வந்து செருப்பை கழட்டி அடிக்காத குறையாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ வேலை செய்ய மாட்டேற. வேலை செஞ்சால் தான் உனக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க முடியும். அதாவது சொல்லும்போது செய்யணும். நீ வந்து பசிக்கும் போது தான் சாப்பாடு கொடுக்கணும், சமைக்கிற நேரத்தில் தான் சமைக்கணும். சுடுகாட்டுக்கு போன பிறகு சமைச்சு கொடுத்தா அது யூஸ் இல்லை. சொல்லும்போது வேலை செஞ்சால் தான் கணக்கு. நீ பாட்டு உன் இஷ்டம் இருக்குது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து செய்கிறேன்னா அது வந்து யூஸ் கிடையாது அப்படின்னு அவன் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான். நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. 2 பேருக்கு நடுவில் போய்கிட்டே இருக்குது. அந்த ஒரு கோல்டு வார். என்ன தான் பேசினாலும் மறுபடியும் இந்த பீடைக்கிட்ட தான் போய் ஒட்டுறான் கமருதி. அது என்னன்னே தெரில. ஒரு மாதிரி அவள் எதனா ஒன்று பண்ணிடுறாப்புல. காலையிலையும் அதே பிரச்சனை போயிட்டுருக்கு. மறுபடியும் பார்வதி சேம் விஷயங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் தான், இது ஒரு டிஸ்கஷன் தான் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷத்தையும் கக்குறாப்புல. அது வந்து அவனுக்கு புரியுது, கமருதனுக்கு புரிஞ்சு அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ போய் தனியாக விளையாடுன்னு சொல்லியாச்சு, நீ வந்து உனக்கு வந்து நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நீ எதிர்பார்க்குற, அப்போல்லாம் என்னால் செய்ய முடியாது. கேமில் மட்டும்தான் என்னால் விளையாட முடியும். இப்போ பார்வதிக்கு என்னென்னா, கமருதன் பார்வதிக்காக நிற்கணும். எங்கேயா இருந்தாலும் பார்வதி மேலே தப்பே இருந்தாலும் பார்வதிக்காக நிற்கணும். பார்வதி ஒரு டாஸ்கில் இருக்கிறா, இவனும் அந்த டாஸ்கில் இருக்கிறான்னா அவன் பார்வதிக்காக விட்டு கொடுக்கணும். ஒரு விஷயம் நடக்கும்போது பார்வதிக்காக மட்டும்தான் அவன் நிற்கணும். ஆப்போசிட் பண்ணி விளையாடக்கூடாது. இந்த கேப்டன்சி டாஸ்கில் பலூனை உடைச்சது, நீ ஏன் பலூனை தான் உடைச்ச,
என்னுடைய எல்லா பலூனும் நீ தான் உடைச்ச, அது ஏன் பண்ண, உனக்கு ஏன் அது தோண மாட்டேங்குது, நீ ஏன் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேற, உனக்காக நான் நிற்கிறேன்ல, எனக்காக நீ எங்கே நின்றுருக்க அப்படி இப்படின்னு பேசி அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், நீ என்னைக்கு எனக்காக நின்றுருக்க, நீ என்னைக்கு எனக்காக நின்றுருக்க, இதுவே நீயா இருந்தாலும் சுயநலமாக தான் இருப்ப. நீ அரோராவை வந்து டெஸ்பரேட்டாக வெளில போகணும்னு நீ நினைக்கலையா? எனக்கும் அரோராவுக்கும் நல்ல ஒரு நட்பு போயிட்டு இருந்தது, உனக்காக தானே அதை நான் பிரேக் பண்ணேன். ஆனால் நீ என்னையை வச்சு அரோராவை எத்தனை வாட்டி நீ டார்கெட் பண்ணியிருப்ப, எத்தனை வாட்டி அவளை நீ அடிச்சிருப்ப, அரோரா வெளில போகணும்னு டெஸ்பரேட்டாக நீ நினச்சியா இல்லையா? எனக்கு தெரியும் பாரு, மக்களுக்கு தெரியும் பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு பார்வதி இத்தனை நாட்களாக பண்ண எல்லா விஷயத்தையும் போட்டு உடன்னு உடைச்சிட்டான். இது வந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் நடந்த விஷயம். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷனாக காலையிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. கட் பண்ணால் ப்ரோமோ, 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன கேட்குறாரு, வீட்டில் வந்து குடும்பத்தார் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சொன்ன உடனே இவங்க டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு யாரை தோணுது அதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது கமருதீன் வந்து பார்வதியை சொல்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு போனதுலேருந்து பார்வதி பெரிய வார்ம் ஃபயர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்திரிச்சு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்வதி வந்து என்கிட்ட பேசும்போது, உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் நான் பெண்மையாக உணர்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பழைய விஷயங்கள் கமருதனை பற்றி தெரியும்ல நமக்கு. ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் எல்லாத்தையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுவாப்புல. அதே மாதிரி தேவை இந்த பீடைக்கு இதை விட மோசமாகவே தேவை. என்கிட்ட பேசும்போது பெண்மையாக உணர்றேன்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து கட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருப்பான்னு நான் சொல்கிறேன். அவங்க அம்மா வந்துட்டு போன பிறகு அப்படியே வந்து உன்னால தான் என் கேம் ஸ்பாயில் ஆகுது, உனக்காக நான் நிறைய நாளை விட்டு கொடுக்குறேன், உனக்காக நான் அதை செய்கிறேன், உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க தனியாக விளையாட போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார். நானும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. சரிங்களா? சொன்ன உடனே பீடை எழுந்திரிச்சு ட்ரிகர் ஆகிட்டான். நீ மட்டும்தான் எல்லாரும் ட்ரிகர் பண்ணணுமா? உன்னை யாரும் ட்ரிகர் பண்ணக்கூடாதா? ட்ரிகர் ஆகிட்டு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னமோ வந்து லவ்வர் பாய் மாதிரியும், அவர் என்னமோ சாம் பாய் மாதிரியும், அவர் பின்னாடி பெண்கள்லாம் வந்து விழுற மாதிரியும் அவர் வந்து ஒரு சீனை காட்டுறார் சார் அப்படின்னு இந்த பீரை சொல்லுது. ஆமாம், மற்றவங்களை நான் சொல்ல மாட்டேன், உன்னை நான் சொல்லுவேன். கமருதன் கிட்ட போய் விழுந்தது நீ தான். செவனேன்னு அரோராவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவன் சுற்றிட்டு இருந்தான். அப்போ ஊடார புகுந்து அவன் மனசை டைவெர்ட் பண்ணி போயிட்டு வந்து கமருதன் வந்து ஒரு லவ்வர் பாய், ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு லவ்வர் மெட்டீரியல் அப்படின்னு நீ அவனை போய் பேசினதும், அதுக்கப்புறமா நீ பார்க்குறதுக்கு என் எக்ஸ் மாதிரியே இருக்க அப்படின்னு அவன் வந்து எந்த இடத்துல வந்து பிரதிபா மாதிரி பார்வதி இருக்கான்னு எனக்கு தெரியலை. சீரியஸாக இந்த செருப்பு ஒன்னாடான்ற மாதிரி தான் இருக்குது. சொல்லும்போது சொல்லி அப்போ தான் இவங்க என்ன சேர்றாங்க. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டில் தான் கமருதன் இருந்தாப்புல. அந்த கமருதனுக்கு எப்படி சொல்கிறது, அவனுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக அவனை செட்யூஸ் பண்ணது, அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணது, அதாவது இந்த மாலா ஃபீல்டு அவனுக்கு வந்து கொடுத்தது, ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் முத்தம் கொடுக்கறது, சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூம் போய் கிசு பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ கூட நடுவில் பிரச்சனை வரும்போது அவன் பல முறை வந்து விலகி போக முயற்சி பண்ணான். எப்போ முறையாக அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் வீடியோ போட்டு காமிச்சாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நீ ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு அங்கே போல, தயவுசெய்து உன் கேமை சிங்கிளாக விளையாடி நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து சரி ஓகே நம்ம தனியாக விளையாடுவோம் அப்படின்னு பல இடங்களில் பார்வதி நீ உன் கேம் பாரு, நான் என் கேம் பார்க்குறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட விஜய் சேதுபதி அந்த மைக்கு மேட்டரில் திட்டும்போது கூட எண்டிங்கில் கமருதன் சொல்லுவான், நம்ம வந்து வெளியில் போய் எதை வந்தாலும் பேசிக்கலாம், எது வந்தாலும் நம்ம வெளில போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லியும் கூட இதனால் நம்ம கேம் எங்கேயும் அஃபெக்ட் ஆகலையே, நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்கிற, பேசுனா எப்பயும் போல் பேசி, இல்லைன்னா எப்பயுமே பேச வேணாம், வெளியில் போய் கூட பேச வேணாம் அப்படின்னு அவனுக்கு பார்வதி மேலே ஜெனியூனாக ஒரு ஃபீல் இருக்குது. சாரி, அதனாலேயே அவனால் என்ன பண்ண முடியலன்னா பார்வதி விட்டு போக முடியல. ஸோ அவன் வந்து தனியாக விளையாடலாம் அப்படின்னும் போது இவன் ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவள் இழுப்புக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வதியோட சேர்ந்துடுறான். பல இடங்களில் பிரிஞ்சு போகும்போது அவனை கூப்பிட்டு சரி காம்பன்சேஷன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டவ நீ.
லிட்ரலாக அவனை படுக்க கூப்பிட்டுருக்க நீ. பல இடங்களில் இன்டைரக்டாக ரொம்ப பசியாக இருக்குன்னு ஆரம்பித்து பேசுனது நீ பேசின பிறகு தான் அவன் இந்த கையில் ஆயம் ஆரணின்னு எழுதி காமிச்சதுலாம் அதுக்கு பின்னாடி நடக்குது. ஸோ நீ தான் போய் கமருதீனை செட்யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து உன் வலையில் விழ வச்சது நீ. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து அதே இப்போ சொல்கிறீங்களே இவர் என்னமோ லவ்வர் பாய் மாதிரியும் சாக்கோ பாய் அந்த பாய் இந்த பாய்லாம் சொல்கிறாங்களே, இதே பார்வதி தான் கலையரசன்கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த வீட்டில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மேன்லியாக ஒரு லுக்கு கொடுக்கறது வந்து கமருதீன் தான், பார்க்க நல்லா இருக்கான், அதனால் அவனை யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன வேலை நீ. எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னமோ விஜய் சேதுபதி முன்னாடி வந்து அப்படியே அவர் என்னமோ சாக்லேட் பாய் மாதிரியும் அவர் என்னமோ லவ்வர் பாய் மாதிரியும் அவர்கிட்ட பெண்கள் வந்து விழலை, நீ போய் விழுந்துட்ட பீட. அந்த வீட்டில் இருக்கிற மற்ற எந்த பெண்ணும் கமருதீன் போய் விழலை. அரோரா கூட வந்து துஷார் கூட இருந்தால் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே போச்சு. உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு கமருதீன் அரோராவை யூஸ் பண்ணிக்கிட்டான், அது உண்மை. ஆனால் அவன் பின்னாடி போய் விழுந்தது நீ. அவனை அதுக்கப்புறமா மயக்கி உன் பின்னாடியே சுத்த வச்சதும் நீ. இந்த வாரம் அவன் தலையாக இருக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் நீ அவனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டியா, உனக்காக அவன் வேலை செஞ்சானே, அதுதான் அடுத்த ப்ரோமோவில் வருது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ மக்களே, இந்த பீடை பேசுறது எல்லாமே போய் தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இவ எங்கெல்லாம் வந்து தம் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேசுகிறாளோ அது எல்லாமே பொய்யா மட்டும்தான் இருக்குது, உண்மையே கிடையாது. அது திவ்யா விஷயத்தில் ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையுமே பொய் வாயை திறந்தாலே பொய். இந்த காலையில் அந்த வாக்குமூல வீடியோ நான் பேசுகிறேன், அப்போயாச்சும் எவனுமே ஒத்துக்க மாட்டான், கண்டிப்பாக பேசுவேன், இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.